ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாவல் பழ ஜாம். நாவல் பழம் சாப்பிட்றதுனால இளமையாக இருக்க உதவும், ரத்த சோகையை குணப்படுத்தும், பித்தத்தை தணிக்கும், இதயத்தை சீராக இயக்கும், சிறுநீரக கல் கரையும், மலச்சிக்கலை குணப்படுத்தும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க. ஆனால் இந்த நாவல் பழம் வாங்கின அன்னைக்கே நம்ம சாப்பிடணும், இல்லைனா சீக்கிரமாக வீணாயிடும். ஆனால் இந்த மாதிரி ஜாம் மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டாக்கணும் ரொம்ப நாள் கெடாமல் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்லாம். இது ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம், சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். இந்த அருமையான நாவல் பழ ஜாம் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? நாவல் பழம் இந்த கப்பில் 3 கப்பு எடுத்திருக்கேங்க. இதை நல்லா அலசிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த நாவல் பழம் வந்து நல்லா இனிப்பும் துவர்ப்பும் 2 சுவையும் கலந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சீசனில் தான் கிடைக்கும். இது அட்டகாசமான இந்த நாவல் பழத்தை நம்ம இந்த வானிலையில் சேர்த்துக்கலாங்க. இப்போ வானிலையில் சேர்த்துட்டு 1 கப்புக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க. நிறைய தண்ணி சேர்த்தா ரொம்ப நேரம் வதக்கிற மாதிரி வரும். 1 கப்பு போதுமானது. இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த சீட்ஸோடு நம்ம வேக வைக்கும்போது தான் இதோடைய எல்லா பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தோம்னா இந்த சூடான தண்ணியில், இது சாஃப்டான பழம் இல்லைங்களா, இதில் இருக்கிற தோல் சதை பகுதி எல்லாமே தனியாக கழண்டு வந்துடும். தனியாக சீட்ஸ் மட்டுமே தெரியும். அந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம கலந்து விடும்போது இந்த தோலெல்லாம் நமக்கு தனியாக வந்துடும், இந்த சதை பகுதி எல்லாமே. அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நான் கலந்த பிறகு இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் தனியாக வந்துருச்சு. இப்போ நான் நிறைய போட்டதுனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று எடுக்க போகிறேன். நம்ம கொஞ்சமாக போட்டோம்னா இந்த மாதிரி கலந்து விட்டுருக்கும்போதே நம்ம இந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் தனியாக எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நமக்கு எல்லா சத்துமே இதில் கிடைக்குன்றதுக்காக தான் நம்ம அப்படியே போடுறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த சீட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம இப்படி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி தனியாக தட்டில் சேர்த்துலாம். இந்த சீட்ஸ் வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது, இது வேக வச்சது, அதனால் எதை யூஸ் பண்ண முடியாது. இதை நம்ம தூக்கி போட்டுற வேண்டியது தான். இப்போ எல்லா சீட்ஸுமே நம்ம தனியாக எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதில் இருக்கிற தண்ணி சத்தெல்லாம் வத்துற அளவுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மறுபடியும் கலக்க ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் இழுத்து மறுபடியும் கெட்டியான பதத்துக்கு வரும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் இதை நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வருது பார்த்தீங்களா, தண்ணியே இல்லை. இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம எந்த கப்பில் பழம் எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப்புக்கு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. சர்க்கரையை நம்ம சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை மறுபடியும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ சர்க்கரையை சேர்த்தோடனே மறுபடியும் மெல்ட் ஆகும். இந்த ஹீட்டில் மறுபடியும் இந்த மெல்ட்டான இந்த சர்க்கரையெல்லாம் மறுபடியும் கெட்டி ஆகிடும். அந்த நேரம் அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருந்தால் ரொம்ப அழகாக ஜாம் வந்துடும் நமக்கு. அதை பார்த்திங்கன்னா நமக்கு ஜாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். சீசனில் கிடைக்கிற எந்த ஒரு ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி, காயாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சீசனில் கிடைக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப இம்யூனிட்டியை நமக்கு கொடுக்குங்க. நம்ம இப்படி கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ இது மாதிரி கைவிடாமல் கலந்துட்டு இருந்து 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இறுகி வந்துடும். இந்த மாதிரி இறுகி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணுங்க. ரொம்பவும் நம்ம இறுகி விட்டுறக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நான் லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறேங்க. லெமன் ஜூஸை நம்ம சேர்க்குறதுனால ரொம்பவும் கெட்டி ஆகிடாது. நம்மளுடைய ஜாம் வந்து ஓரளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு பதத்தில் எடுக்கிறோமோ அதே பதத்தில் இருக்கும். இந்த மாதிரி பதம் எடுக்கும்போது நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த நாவல் பழ ஜாம் பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமான சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.